I will continue the dialogue. The end of the Cold War. இந்த இரண்டாம் உலகப் போருடைய முடிவில் இந்த கோல்டு வார் முடிவில் the டிமைஸ்னா அழிஞ்சது of the Soviet Union and the chaos குழப்பம், and that continued through the 1990s. China was rising, but it was still hiding its fire. China வந்து அதுவும் அதால் ஒன்று சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்எஸ்சினா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், யுனெஸ்கோ இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு, இது எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு அங்கம்தான். இதில் வீட்டோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா இப்போ ரஷ்யாவோ அமெரிக்காவோ அந்த வீட்டோ பவரை வீட்டோனா கேன்சல் பண்ணுறது. இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா அது அமெரிக்கா வீட்டோ பவரை கொண்டு வரலாம், அல்லது ரஷ்யா கொண்டு வந்துச்சுன்னா அந்த தீர்மானம் வந்து கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லிபரல் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் இஸ் எ மித். அதுவே ஒரு கதைங்கிறாங்க. டியூரிங் த கோல்டு வார் liberal western order led by the United Nations US, not an international order. The end of the Cold War saw the demise of the Soviet Union and chaos. We had a unipolar moment which lasted for about a decade. Decadeனா 10 வருஷம் அல்லது 15 வருஷம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. Last Friday 128 countries voted for a United Nations resolution. 128 நாடுகள் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்துக்கு சாதகமாக ஓட்டளித்தன. இதுக்கத்தான் ஹியூமனிடேரியன் பாஸ் இன் காசா, மனிதாபிமானத்தினால சீஸ்ஃபயர் போர் நிறுத்ததுக்காக. பட் த ப்ராப்ளம் இஸ் தட் மேஜர் பவர்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு சி ஐ டு ஐ ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஆஃப் சீஸ்ஃபயர். ஐ டு ஐனா ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குறது. ஐ டு ஐனா ஏக மனதாக ஒரே ஒப்பீனியனில் இருக்கிறது தான் சீயிங் ஐ டு ஐ. நம்ம நினைக்கிறதே அவங்க நினைக்கணும். இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இஸ் அ டோஸ்ட். I think the sentiment within Israel and among the Jewish people outside Israel, except for a few who live in peace, is that Hamas must pay a price for the terrible atrocities that were inflicted on Israel. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கொடுமையான அநியாயமான அக்கிரமங்களை ஹமாஸ் உருவாக்குனதுக்கு அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் these people do not have any sympathy for the innocent people of Gaza. காசாவில் உள்ள கள்ளங்கபடமற்ற எந்த தவறுகளும் செய்யாத அந்த மக்கள் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இரக்கமே இல்லை. What will the innocent people of Gaza will do? Israel had reached an understanding with certain Arab states on the assumption that the Palestinian issue will be confined to the backwaters. But Hamas attack brought the issue to the front and center. What happened on October 7 goes far beyond the national security of Israel. It goes to the very soul of Israel. The Israelis are determined that Hamas must be eliminated. Hamas என்ற இயக்கம் சுத்தமாக அழிக்கப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. And that Gaza be sanitized, and for that they are willing to pay a price. In India, which is the current chair of the G20, in a position to play a mediatory role. Traditionally, if you look at the 1950s, India was aligned with the progressive states. And then இந்த படத்தை பாருங்கள். A Palestinian woman embraces the body of her niece. இந்த நீஸுடைய உடல் வந்து வெள்ளை கலரில் துணியில் சுத்தப்பட்டிருக்கு. ஸ்கேப் கோட்டிங்னா பலியாடாக்குறது. பாகிஸ்தான் should not blame Afghan ரெஃப்யூஜிஸ்னால் அகதிகள் ஃபார் இட்ஸ் இல்ஸ் அண்ட் ஈவில்ஸ். தனது துன்பத்துக்கு பாகிஸ்தான் வந்து ஆப்கன் அகதிகளை காரணமாக காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 6.5 lakhs லூட்டடுனா கொள்ளையடிக்கிறது ஃப்ரம் எஸ்பிஐ பிரான்ச் இன் ஏபி இன் ப்ராட் டே லைட்னா பட்ட பகல்னு அர்த்தம். ஸ்டடி ஐடென்டிஃபைஸ் 37 ரேர் மோத் ஸ்பீசிஸ். மாத்துனா உங்களுக்கு தெரியும், வண்ணத்துப்பூச்சி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் கருப்பாக வெள்ளையாக இருந்தால் இட் இஸ் அ மாத். 37 அரிய வகையான மாத் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர் தே ஹவ் ஐடென்டிஃபைடுனா இன் கேரளா 37 rare moth species have been
இங்கே கூட வண்ணத்தி பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. A recent study by an entomologyனா பூச்சியியல் நிபுணர். A entomology researcher identified 37 rare moth species in Kerala. As many as 3 of them were the rarest and reported for the first time in the country. Warming gamble on loan waiver. Waiverனா தள்ளுபடி செய்கிறது. NCERT to introduce electoral literacy content in textbooks. NCERTனா National Council for Education Research and Training. I repeat, NCERTனா என்னன்னா National Council for Education Research and Training. அது வந்து ஒரு புத்தகங்களை எழுதக்கூடிய ஒரு அமைப்பு. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் NCERTனா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இதுதான் இந்த சிபிஎஸ்சி புக்ஸ்லாம் எழுதுறது. எலக்ட்ரல் லிட்ரஸி, தேர்தல் சம்மந்தமாக ஒரு எழுத்தறிவை உண்டாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வெய்வர்னு தள்ளுபடி செய்கிறது. மோர் தேன் 1,65,000 ஆப்கன்ஸ் ஃப்ளீ பாகிஸ்தான். 1,65,000 பேர் ஆப்கன்ஸ் வந்து பாகிஸ்தானை விட்டு ஓடுதல். ஃப்ளீனா ரன் அவே. A curse to be a parent in Gaza as death of a Palestinian children moves. அதாவது பாலஸ்தீனிய குழந்தைகளுடைய மரணம் அதிகமாகிறது வந்து இது ஒரு பெரிய சாபக்கேடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. டோல் கிராசஸ். டோல்னாக்கா டெத்து டோல், மரணமடைந்தவங்க எண்ணிக்கை. டோல்னா டெத்து டோல், அதாவது மொத்த பழி எண்ணிக்கை 9,000 கிடக்குதான். That's all. Thank you.